ஹலோ எவ்ரிவன், லைஃப் ஆஸ் இல்லத்தரசியில் ஒரு குட்டி ஷாப்பிங் லாக் பார்க்கலாங்களா? ஸோ நேற்று நாங்கள் கிளம்பி ஒரு ஆஃப்டர்நூன் போல் தான் கிளம்புனோம். ஸோ செம்ம வெயில். ஸோ பால் சர்பத்தோடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உண்மையாகவே செம்ம ரிச் அண்ட் திக்காக இருந்துச்சுங்க. இந்த பால் சர்பத்துக்குன்னே அத்தென்டிக்காக பேர் போன இடம்னே சொல்லலாம். இது கடை வந்து சின்ன கடையாக இருக்கும், பட் அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டு, அந்த பால் எல்லாம் கொடுக்குறது அவ்வளோ திக்காக இருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அப்படியே லஞ்சு வந்து பெரிய மேட்டில் தான் பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ எப்போ நாங்கள் பெரிய மேட் வந்தாலும் இந்த கடையில் தான் பர்டிகுலராக சாப்பிடுவோம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எப்பவுமே ஒரு பிரியாணி வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணுவோம். அந்தளவுக்கு தான் எங்கள் 2 பேரோட அப்பிடைட்டும். ஸோ அப்படியே நாங்கள் பாரிஸ் கிளம்பி எப்படி சவுகார்பேட் வந்தோம். நாங்கள் இங்கே வந்து ரெகுலர் வியர்ஸ்லாம் எங்களுக்கு எடுக்கலாம், வீட்டில் இப்போ கேஷுவலாக போட்டுக்கிறதுக்காக நாங்கள் எப்போ யோசித்தாலும் இங்கே தான் மோஸ்ட்லி வருவோம். இங்கே சின்ன சின்ன சந்துவில் தான் இருக்கும் கடைங்க, பட் அங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கே தெரியும். அதுக்கப்புறமா வந்து ஆதனுக்கும் வந்து எடுக்கலான்னு சொன்னப்போ நாங்கள் இங்கே கேஷ் அண்ட் கேரி வந்து வண்ணாரப்பேட்டில் இருக்குது. ஸோ அந்த பிரான்ச்சில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தோம். அங்கே உண்மையாகவே அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு, கலெக்ஷனாக அவ்வளோ இருந்துச்சு. ரொம்பவே அழகழகாக இருந்துச்சு. அவங்களுக்குலாம் அதை பார்க்குறப்பே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டாரு. அவன் யூஸ்வலாகவே அவன் சைஸில் யாரை கிடைச்சாலும் அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். குழந்தைங்கன்னா அவன் வயசில் அவன் ரொம்பவே போய் அவங்கள போய் ஹக் பண்ணுறது, அவங்க கூட விளையாடுறது அவ்வளோ என்த்துவாக இருப்பான். அப்புறம் அவர் அப்படியே விளையாடிட்டே என்ஜாய் பண்ணார். நாங்களும் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்படியே ஈவினிங் போல் வரப்போ ஒரு ஃபில்டர் காஃபி மட்டும் எங்கள் வீட்டு சைட்லேயே அங்கேயே ஒரு கடையில் காஃபி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எழுந்து தான் டின்னர் சமைக்கலான்னு இருந்தேன். ஸோ ஈவினிங் எப்படியே இடியாப்பம் என்னை பிடிச்சி இடியாப்பம் மட்டும் வாங்கி வச்சுட்டோம். ஸோ நைட் வந்து தவாக்கறி அப்போ பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஹஸ்பண்டுக்கு 2 தோசையும் இடியாப்பமும் நாங்கள் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ அப்படி தான் நேற்று எங்களோட டே போச்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வாக்கில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.